ராஜ்குமார் நாவல் ஒளிந்தாலும் விடமாட்டேன். அத்தியாயம் 22. நீங்கள் உடனே ஜிஹெச் வர முடியுமா என்றார் டாக்டர். டாக்டர் பரபரப்பான முகத்தோடு இருந்தார். இன்ஸ்பெக்டர் முத்துராமன் அவரை ஏறிட்டு கேட்டார், என்னை அவசரமாக வர சொன்னதுக்கு காரணம் என்ன டாக்டர்? திருச்சிற்றம்பலத்தின் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணினதில் திகைப்பூட்டக்கூடிய தகவல் கிடைச்சிருக்கு. அதான் உங்களை உடனே வர சொன்னேன். என்ன தகவல்? ஒரு நிமிஷம் அவரோட பாடியை வந்து பாருங்கள். டாக்டர் இருக்கையை விட்டு எழுந்தார். அவருடன் நடந்தார் முத்துராமன். போஸ்ட்மார்ட்டம் அறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரின் உடலை நெருங்கினார்கள். துணியை விலக்கி கொண்டே சொன்னார் டாக்டர், கட்சிக்காரங்க பாடியை சீக்கிரம் தர சொல்லி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னால் உங்களை கூப்பிட்டு காட்டணும்னு தான் ஃபோன் பண்ணினேன். துணியை அவர் முழுவதுமாய் விலக்கி இருக்க பிரேதத்தை பார்த்த முத்துராமன் திகைப்பில் குளித்தார். என்ன டாக்டர், பாடி இப்படி வெளுத்து போயிருக்கு? நான் கூட தண்ணியில் ஊறினதுனால தான் இப்படி வெளுத்திருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். ஆனால் இது அப்நார்மல் வெளுப்பு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்புறம்தான் தெரிஞ்சுது இவர் உடம்பில் ரத்தமே இல்லை. அத்தனை ரத்தமும் சுத்தமாக உறிஞ்சப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்கார். எப்படி? உடம்பு பூராவும் மைக்ரோஸ்கோப்பினால் பார்க்கக்கூடிய அளவில் ஊசி போட்ட மாதிரி மெல்லிய துவாரங்கள் லட்சக்கணக்கில் தெரிஞ்சுது. ஊசி போட்ட மாதிரியா? ஆமாம், ஒரு சதை பீஸை விவரம் சொல்லி ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பினேன். அவங்க எக்யூப்மெண்ட்ஸோடு வச்சு பரிசோதித்துட்டு அவங்க துவாரங்கள் எல்லாம் கடிவாய்க்கள்னு சொன்னாங்க. பற்கள் பதிஞ்ச தடயங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. முத்துராமன் மேலும் திகைப்படைந்தார். பற்களா? குழப்பமாக இருக்கே. ஃபாரன்சிக்காரங்க மூலமாவா ஆள் அனுப்பி அவர் செத்துப்போன நீச்சல் குளத்தை சோதிச்சிருக்காங்க? விஷயம் அங்கே தான் இருந்திருக்கு. புரியும்படி சொல்லுங்க டாக்டர். டாக்டர் தொடர்ந்தார். நீச்சல் குளத்துக்குள்ளே ஊசி முனை சைஸில் 100 கணக்கில் சின்ன சின்ன பொடி மீன்கள் இருந்தது, கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த மீன்களுக்கு பேர் ஸ்பானிஷ் ஃபிஷ். இது ஒரு வகையான கொலைகார மீன்கள். என்ன, கொலைகார மீன்களா? எஸ். இந்த ஸ்பானிஷ் மீன்கள் அட்டை போல ஒட்டிக்கிட்டு மனித ரத்தத்தை உறிஞ்சக்கூடியவை. ஒரு நீச்சல் குளத்தில் 100 மீன்கள் இருந்தால் போதும். யாராவது இறங்கினா ரத்த வாடை மோப்பம் பிடிச்சி ஒரே சமயத்தில் எல்லா பக்கம் இருந்தும் பாய்ந்து வந்து உடம்போடு ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பித்து விடும். அந்த வகையிலான கொலைகார மீன்களை ஸ்பானிஷ் நாட்டில் வளர்த்து எதிரிகளை அழிக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு திருட்டுத்தனமாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மீன் ஜீன்களை வச்சு நாச வேலைக்காரனுங்க வெளிநாட்டில் உருவாக்கப்பட்ட மீன் வெரைட்டி இது. ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டிலிருந்து கிடைச்ச தகவல் இது. இன்ஸ்பெக்டர் முத்துராமன் அயர்ந்து போய் அவரை பார்த்தார். பயாலாஜிக்கல் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி ஜுவலாஜிக்கல் வெப்பன்ஸ் கூட உருவாக்கி இருக்கிறதை இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஆச்சரியம் எல்லாம் அது இல்லை இன்ஸ்பெக்டர். மினிஸ்டரை அப்படி நீச்சல் குளத்தில் கொடூரமாக கொலை செய்ய திட்டம் போட்ட அந்த கொலையாளிக்கு ஸ்பானிஷ் ஃபிஷ் மீன்கள் எப்படி, யார் மூலம் கிடைச்சிருக்கும்? கடத்தற்காரர்களை மடக்கினா உண்மைகள் வெளியே வரும் டாக்டர்.